ஹீரோ முன்னாடி இருந்த மான்ஸ்டரோட தலையில நேரா ஸ்வாட குத்தினான். அந்த மான்ஸ்டர் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு பின்னாடி தடுமாறி விழுந்துச்சு. சாவையே நேரா ஃபேஸ் பண்ண போற அந்த பீப்புள் எல்லாரும் அங்கே ஒன்னா சேர்ந்திருந்தாங்க. அவங்க டீமுக்கு பெயர் மிஸ்டி ஃப்ளவர். உலகத்துல ஸ்ட்ராங்கெஸ்ட்னு சொல்லப்பட்ட ஹண்டர் டீம்ல இதுவும் ஒன்று. அந்த டீமோட லீடருக்கு தி இம்மார்ட்டல்னு பேரு. சாகவே முடியாதவன்னு சொல்லப்பட்ட மனிதன். எத்தனை டஞ்சனுக்குள்ள போனாலும் எவ்ளோ பெரிய மான்ஸ்டர் வந்தாலும் அவன் மட்டும் உயிரோட திரும்பி வந்திருக்கான். அவன்தான் நம்ம ஹீரோ மேத்யூ. ஆனா மேத்யூ வேற மாதிரி. அவன் சின்ன வயசுலயே மான்ஸ்டர்களால தன் குடும்பத்தை இழந்தவன். அந்த நாள் அவன் கண் முன்னாடியே அவன் வாழ்க்கை முழுக்க செதறி போயிடுச்சு. அதனாலதான் மான்ஸ்டரை கொல்றது அவன் வாழ்க்கையோட ஒரே நோக்கமா மாறிப்போச்சு. அவன் ஒரு டேஞ்சரஸ் பர்சர்க்கர் பிளேயர். அவன் பேரு கேட்டாலே மற்ற வீரர்கள் கூட ஒரு நிமிஷம் தயங்குவாங்க. ஏன்னா ஒருத்தனாவே முழு மான்ஸ்டர் கூட்டத்தையே அழிச்சவன். அதனாலதான் எல்லாரும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த நேரத்துல அவங்க உலகத்துல இன்னும் யாராலும் கிளியர் பண்ண முடியாத 8 பிளாக் டஞ்சன்ல ஒரு டஞ்சனுக்குள்ள இருந்தாங்க. அந்த டஞ்சனுக்குள்ள போன ஒவ்வொரு டீமும் திரும்பியே வரல. அந்த இடத்துல உள்ள பாஸை யாராலும் இதுவரைக்கும் பார்க்க கூட முடியல. சுத்தி இருந்த மான்ஸ்டர்களை பார்த்ததும் மேத்யூ உடனே ஸ்வாட் எடுத்தான். அவன் கண்ணுல இருந்த கோபம் இப்பவே எல்லாத்தையும் சாகடிக்க போற மாதிரி இருந்தது. ஒரு செகண்டுக்கு அவன் அங்க இருந்திருந்த எல்லா மான்ஸ்டர்களையும் அமைதியா ஸ்கேன் பண்ணான். எந்த மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணும், எது வீக் பாயிண்ட்னு அவன் ஒரே பார்வையில கணக்கு போட்டான். பிறகு ஸ்வாடை இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நடந்தான். சுத்தி முழுக்க ரத்தம், மான்ஸ்டர்களோட சத்தம், உடனி கிடந்த வெப்பன்ஸ், அந்த பேட்டில் ஃபீல்டு முழுக்க மரணம் தான் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. காற்றுல கூட பிளட் ஸ்மெல் இருந்துச்சு. மேத்யூ ஃபுல் சீரியஸா இருந்தான். ஏன்னா அவனுக்கே தெரியாம அந்த நாள் தான் அவன் 32 வருஷ வாழ்க்கையோட கடைசி நாளாக போகுது. அடுத்த செகண்ட்ல மேத்யூ நேரா மான்ஸ்டர் கூட்டத்துக்குள்ள பாய்ந்தான். அவன் வேகத்துக்கு மான்ஸ்டர்களே ரியாக்ட் பண்ண முடியல. ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருந்த மான்ஸ்டர் அவன் கைய கடிச்சிச்சு. ஆனா மேத்யூ பின்வாங்கல. கோபத்துல அந்த மான்ஸ்டரை தரையில போட்டு நசுக்கி அடிச்சான். இன்னொரு கையால ஸ்வாட சுழற்றி போட்டவுடன் அந்த மான்ஸ்டரோட தலையே தனியா போயிடுச்சு. அதே சமயம் சைட்ல இருந்த இன்னும் 2 மான்ஸ்டர் அவன் மேல பாய்ஞ்சிச்சு. மேத்யூ உடனே கீழே நிமிர்ந்து ஒரு மான்ஸ்டரோட காலை வெட்டினான். இன்னொரு மான்ஸ்டர் அவன் மேல கத்திக்கிட்டு வந்துச்சு. ஆனா அவன் அதோட வாய்க்குள்ளேயே ஸ்வாட குத்தி முடிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு மான்ஸ்டர் அவன் மேல சைட்ல இருந்து அட்டாக் பண்ணுச்சு. அது வந்த வேகம் ரொம்ப அதிகம். மேத்யூ உடனே அவனோட ஸ்வாட நேரா பாய்ந்து குத்துனான். ஒரு செகண்டுக்கு அந்த ஸ்வாட் மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள நின்னது மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த நொடியே அந்த மான்ஸ்டர் அந்த ஸ்வாடையே உடைஞ்சிடுச்சு. ஒரு செகண்டுக்கு மேத்யூ ஷாக்கா நின்னான். அவன் கையில இருந்த உடைஞ்ச ஸ்வாட் துண்டு கீழே விழுந்த சத்தம் மட்டும் அந்த இடத்துல கேட்டுச்சு. அந்த சவுண்டு கேட்டதும் ஒரு நொடி எல்லாமே ஸ்லோ ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல மான்ஸ்டர் அவனை தூக்கி எறிஞ்சு பலமா அடிச்சுச்சு. மேத்யூ நேரா சுவர்ல மோதி தரையில விழுந்தான். அவன் வாயிலிருந்து பிளட் வெளியே வந்துச்சு. ஆனா அவன் உடனே எழுந்து மீண்டும் ஸ்வாட் சமன் பண்ணான். அவன் கையில புதிய ஸ்வாட் தோன்றியதும் மான்ஸ்டர்களே ஒரு செகண்டுக்கு பின்னாடி நின்னுச்சு. நான் இன்னும் முடிஞ்சிடலன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு முன்னாடி போனான். மான்ஸ்டர் மீண்டும் அவன் மேல அட்டாக் பண்ணுச்சு. இந்த தடவை மேத்யூ நேரா அதோட தலையில அட்டாக் பண்ணான். ஒரு பெரிய சத்தத்தோட அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துச்சு. அது விழுந்ததும் சுத்தி இருந்த மற்ற மான்ஸ்டர்களும் ஒரு செகண்டுக்கு அவனை பார்த்துச்சு. சுத்தி இருந்த எல்லா மான்ஸ்டரும் ஆல்மோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு. மேத்யூ மூச்சு வாங்கிக்கிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சிடான்னு பார்த்தான். ஆனா அவன் கண்ணுல இன்னும் சந்தேகம் இருந்துச்சு. இந்த டஞ்சன் இவ்ளோ ஈஸியா முடிஞ்சிடாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த நேரத்துல ஒரு க்ளோயிங் ஸ்வாட் அவன் கண்ணுக்கு பட்டுச்சு. அது சாதாரண ஸ்வாட் இல்லைன்னு மேத்யூக்கு உடனே புரிஞ்சுது. அதை எடுத்த உடனே ஒரு விசித்திரமான எனர்ஜி அவன் உடம்புல ஓடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவன் தனியா டஞ்சன் பாஸ் இருக்கும் இடத்துக்கு நடந்தான். பின்னாடி இருந்த மிஸ்டி ஃப்ளவர் டீமே அவனை பார்த்துக்கிட்டு நின்னாங்க. ஏன்னா அந்த பாஸ் ரூம்குள்ள போறதுக்கு துணிச்சல் இருந்தது மேத்யூக்கு மட்டும்தான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பாஸை நான் தனியா கில் பண்ணுவேன்னு மேத்யூ ஸ்ட்ராங்கா சொன்னான். அவன் அந்த க்ளோயிங் ஸ்வாட இன்னும் இறுக்கமா பிடிச்சான். பிறகு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு முன்னாடி இருந்த ஹியூஜ் டோர் முன்னாடி போனான். அந்த டோர் ரொம்ப பெரியது. ஒரு கேசல் கேட் மாதிரி இருந்துச்சு. அதுல முழுக்க பழைய சிம்பிள்ஸ் இருந்துச்சு. மேத்யூ அந்த டோரை திறந்ததும் உள்ள முழுக்க இருட்டு. அந்த டார்க்னஸ்குள்ள இருந்து ஒரு ரெட் லைட் மெதுவா தெரிஞ்சது. முதல்ல அது ஒரு சின்ன லைட் மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த செகண்ட்ல அது இன்னும் பெருசாயிடுச்சு. அடுத்த நொடியே ஒரு பெரிய ஐ ஓபன் ஆயிடுச்சு. அந்த ஐ மேத்யூவை நேரா பார்த்துச்சு. அந்த பார்வை மட்டும் போதும், யாராவது சாதாரண மனிதன் அங்கே பயந்துட்டு விழுந்திருப்பாரு. அடுத்த மொமெண்ட்ல ஒரு பெரிய அட்டாக் மேத்யூ வயிற்றுல பட்டுச்சு. அவன் நேரா பின்னாடி தூக்கி எறியப்பட்டான். அவன் கையில இருந்த ஸ்வாட் கூட தூரத்துல போய் விழுந்தது. மேத்யூ தரையில சாக கிடக்கிற நிலைமையில இருந்தாலும் வலியோட இருந்தும் அவன் சிரிக்க முயற்சி பண்ணான். அப்படியா, இதுதான் என் கிரேவான்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சான். அவன் முன்னாடி இருக்கிற அந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங். மனிதர்களால கூட எதிர்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அந்த மான்ஸ்டர் மட்டும் போதும் யாரையும் அங்கே முடிச்சிட.
இவ்ளோ தூரம் வந்துட்டு இங்க நான் சாகணும்னு நினைக்கல, ஆனா வேற வழியும் இல்லன்னு அவன் மனசுக்குள்ளாரியே பேசிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. மேத்யூ, தயவு செஞ்சு சாகாதேன்னு சாரா கத்துனா. மேத்யூ திரும்பி பார்த்தா, சாரா அழுதுகிட்டே ஓடி வந்து மேஜிக் யூஸ் பண்ணி மேத்யூவை ஹீல் பண்ண ஆரம்பிச்சா. அவள் கை முழுக்க ப்ளூ லைட் கவர் பண்ணுச்சு. இங்கிருந்து போயிடு சாரா, நீ இங்க இருந்தா நீயும் செத்துடுவன்னு மேத்யூ மெதுவா சொன்னான். இல்ல, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சாரா அழுதுகிட்டே கத்துனா. அவள் ஹீல் பண்ண ட்ரை பண்ணினாலும் மேத்யூ உடம்புல இருந்த காயம் ரொம்ப மோசம். அவன் மார்பில இருந்த காயத்துல இருந்து பிளட் நிக்கவே இல்ல. சாரா கை நடுங்க ஆரம்பிச்சுது. ஆனா அவள் விடல. அந்த மொமெண்ட்ல சாரா கை கோல்டன் லைட் கவர் பண்ண ஆரம்பிச்சுது. அவளே யூஸ் பண்ணக்கூடாத ஃபார்பிடன் மேஜிக் அது. என்ன பிரைஸ் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை சேவ் பண்ணுவேன்னு மனசுக்குள்ளாரியே நினைச்சா. அடுத்த செகண்ட்ல ஒரு பெரிய லைட் மேத்யூ மேல விழுந்தது. அந்த லைட்ல சாரா முகம் மட்டும் அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் பிளாக். ஒரு நொடி அவனுக்கு எதுவும் கேட்கல. சுத்தி இருந்த உலகமே நின்னு போனது மாதிரி இருந்துச்சு. அவன் விழுந்துட்டு ஒரு முடிவில்லாத இருட்டுக்குள்ள போற மாதிரி ஃபீல் ஆச்சு. சில நேரத்துக்கு பிறகு மேத்யூ மெதுவா கண் திறந்தான். அவன் முன்னாடி அவனோட அம்மாவும் அப்பாவும் நின்னிருந்தாங்க. பாரு, அவன் கண் திறந்துட்டான்னு அவனோட அம்மா சந்தோஷமா சொன்னாங்க. மேத்யூக்கு எதுவும் புரியல. இது ஆஃப்டர் லைஃபா?ன்னு அவன் குழப்பமா நினைச்சான். அவனோட அம்மா அவன் கைய பிடிச்சாங்க. மேத்யூ அவங்கள பார்த்தவுடன் ஒரு செகண்டுக்கு பேசவே முடியாம நின்னான். அவன் கண்கள் மெதுவா நடுங்க ஆரம்பிச்சுது. அப்பா சிரிச்சுக்கிட்டு, என்ன மறந்துட்டியா, நான் தான் உன் அப்பான்னு சொன்னாரு. அந்த நேரத்துல தான் மேத்யூக்கு உண்மை புரிஞ்சுது. அவன் உடம்பையே ப்ராப்பரா மூவ் பண்ண முடியல. ஏன்னா அவன் மீண்டும் ஒரு குழந்தையா மாறியிருந்தான். அவன் இன்னும் ஒரு வயசு குழந்தை. தன்னோட சின்ன கையையும் அசைக்க கூட முடியாத அந்த சின்ன உடம்பையும் பார்த்ததும் மேத்யூவோட கண்கள் அதிர்ச்சியால இன்னும் பெருசா திறந்துச்சு. அவன் பேச ட்ரை பண்ணினான். ஆனா அவன் வாயில இருந்து வந்தது குழந்தை குரல் மட்டும்தான். இது எப்படி பாசிபிள்? நேரமே திரும்பி போயிடுச்சான்னு மேத்யூ அதிர்ச்சியோட நினைச்சான். அவனுக்கு உடனே சாரா ஞாபகம் வந்துச்சு. சாவதுக்கு முன்னாடி சாரா யூஸ் பண்ணின அந்த மிராக்கிள் மேஜிக், அவள் கண்ல இருந்த கண்ணீரும், நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன்னு அவள் சொன்ன கடைசி வார்த்தையும் மேத்யூக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுதான் அவனை கடந்த காலத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்கும். மேத்யூ அமைதியா அவங்க பேரண்ட்ஸை பார்த்தான். ஏன்னா அவன் 6 வயசுல இருக்கும்போது மான்ஸ்டர்கள் அவன் பேரண்ட்ஸை கொன்னுடுச்சு. அந்த நாள்ல அவன் எதுவும் செய்ய முடியாம அழுதுகிட்டே நின்னிருந்தான். அந்த நாள்ல இருந்துதான் அவனுக்கு மான்ஸ்டர்கள் மேல வெறுப்பு ஆரம்பிச்சுது. அந்த நாள்ல இருந்துதான் அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு முடிவு பண்ணான். இப்ப அவன் கைக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தடவை எல்லாத்தையுமே மாத்தணும்னு நினைச்சான். அவன் பேரண்ட்ஸை காப்பாத்தணும், சாராவை இழக்கக்கூடாது, அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும். மேத்யூ சின்ன கையை இறுக்கமா மூடினா. இந்த தடவை நான் ஃபியூச்சரை கண்டிப்பா மாத்துவேன். எந்த மான்ஸ்டரும் என் குடும்பத்துக்கிட்ட வர விடமாட்டேன்னு மேத்யூ மனசுக்குள்ளாரியே ஸ்ட்ராங்கா சத்தியம் பண்ணா. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷமா சிரிச்சாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியல, அந்த சின்ன குழந்தையோட உள்ள இருந்து உலகத்தையே மாத்த போற ஒரு மனிதன் திரும்பி வந்திருக்கான். சாப்டர் 2 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மேத்யூ பொம்மைக்கு நடுவுல படுத்துக்கிட்டு, எனக்கு ரெக்ரெஸ் ஆக முன்னாடி இருந்த மெமரிஸ் எல்லாமே இருக்குது, ஆனா இப்போ நான் குழந்தையாக தான் இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது இந்த உடம்ப வச்சுட்டு. இப்போதைக்கு என்னுடைய லைஃப் எல்லாம் திங்கிறது, தூங்குறது, அப்புறம் பாத்ரூம் போறது, இதுதான் என்னுடைய முழு நாள் வேலையா இருக்குது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கான். சரி, கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பாப்போம். முதல்ல குப்புறக்கு படுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ குப்புறக்கு படுக்க ட்ரை பண்றான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு, உன்னால முடியும், உன்னால முடியும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கறா. ஹீரோ இத பார்த்துட்டு, நானே முடியாம என்னடா பண்றது தெரியாம இருக்க, இவ வேற வந்து முடியும் முடியும் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கறா. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா ஹியூனா. இவளுக்கு 4 வயசு தான் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகம் வந்தப்போ அவனுடைய குடும்ப போட்டோவை நினைச்சு பாக்குறான். தங்கச்சியுடைய முகம் மங்கலாக இருந்தாலும் அதுல ஒரே ஒரு மெமரி மட்டும் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் வெக்கேஷன்ல குடும்பத்தோட கார்ல வெளியே போயிருக்கும்போது மான்ஸ்டர்ஸ் கிட்ட அவ ஃபேமிலி மாட்டிக்கிடுச்சு. அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா. அந்த மெமரி தான் நினைவுக்கு வந்துச்சு. எப்படியோ முயற்சி பண்ணி நம்ம ஹீரோ மேத்யூ குப்பருக்கு திரும்பிட்டான். அவங்க அக்கா உடனே, ஓ கரெக்டா திரும்பிட்ட அப்படின்னு கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கறா. உடனே ஹியூனா மேத்யூவை கையில் தூக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு, சூப்பரா பண்ண மை பேபி பிரதர் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கறா. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்னோட அக்கா என் மேல ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கான்னு. இப்போ நம்ம ஹீரோக்கு பிறந்து 9 மாசம் ஆகுது. அப்பவே மானா கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டான்.
இந்த மானாங்கிறது உலகத்துல எல்லா பக்கமும் பரவி கிடக்குது. நான் இங்க மெடிடேஷன் பண்ற இடத்துல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மானா தான் அட்மாஸ்பியர்ல இருக்கு. நான் ரெக்ரெஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு என் உடம்புல மானா அதிகமா இல்ல. அதனால மான்ஸ்டர்ஸோட சண்டை போடும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ ஆனா அதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். இப்போ என்னால முடிஞ்ச அளவுக்கு படிப்படியாக மானாவை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கான். உடனே அவன் அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ இப்போ உடனே ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு ஃபீல் பண்றான். என்னன்னு பார்த்தா அவன் அக்கா உடம்புல இருந்து அதிகமான மானா பவர் ரிலீஸ் ஆகுறத பாக்குறான். இப்படி ஒருத்தங்களுக்கு அதிகமான மானா பவர் இருந்துச்சுன்னா மானா சைக்னோசிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுவாங்க. இது அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். அவ தங்கச்சி, சரி உனக்கு இப்ப நடக்க கத்துத்தரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இப்போ நம்ம ஹீரோக்கு 4 வயசாகுது. இப்போ என்னால நடக்க முடியும், பேச முடியும், இன்னும் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. இப்போ நான் வீட்டில விட வெளியே இருக்கிற டைம் தான் அதிகமாயிருச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அக்காவும் விளையாடுறதுக்காக பார்க்குக்கு போனாங்க. அங்க அவனோட அக்கா, எல்லாம் என்ன பண்றீங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நான் என்னோட தம்பி மேத்யூவை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ நம்ம ஹீரோ அக்காவை பாக்குற, நம்ம அக்கா எல்லா இடத்துலயுமே பாப்புலரா இருக்கான்னு நினைக்கிறான். ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா, ஹே மேத்யூ. நம்ம ஹீரோவும் பாக்குறா, என்னது அப்படின்னு. அந்த பொண்ணு இருந்துட்டு, இங்க எதுக்கு வந்த, உனக்கு இங்க செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்ல, இது நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டா. அதுக்கு நம்ம ஹீரோ மேத்யூ, என்னை இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க ஸ்டிக் மிஞ்சி அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு உடனே கத்துறா, என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன், என்னோட பேர் கிம் மிஞ்சி அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இருந்துட்டு, அமைதியா இரு, நான் இங்க குச்சிய பார்த்தேன், அதனாலதான் உன்னை குச்சி மிஞ்சி அப்படின்னு கூப்பிட்டேன். காதை கொடைஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு சின்ன பொண்ணு, இன்னைக்கு நாம என்ன விளையாட போறோம் அப்படின்னு கேக்குறா. அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்றா, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கோம், அதனால நாம இன்னைக்கு திருடன் போலீஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ, என்ன ஒரு குழந்தைத்தனம், எனக்கு 32 வயசாகுது, இப்போ போய் சின்ன குழந்தைங்களோட விளையாடுறதான்னு மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிறான். அவனோட அக்கா சந்தோஷமாக ஓடி வந்து, மேத்யூ, உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருடன் போலீஸ் விளையாடுறது, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி டயர்டா ஸ்மைலோட சொல்றா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அக்காவும் ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சாயங்கால நேரமா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், இதென்ன ட்ரெஸ் ஃபுல்லா அழுக்காயிருக்கு. அவ அக்கா சிரிச்சுக்கிட்டு, இது ஃபன்னா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்றா. அப்போ ஒரு தெருவோட சந்துல உரும்புற சத்தம் கேட்டுச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா அங்க ஒரு காட்டு நாய் வந்து நிக்குது வெறியோட. உடனே நம்ம ஹீரோவோட அக்கா ஹீரோவை பின்னாடி நிக்க சொல்லிட்டு முன்னாடி வந்து, எல்லாம் சரியா இருக்குது, பயப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரெக்ரெஸ் ஆகிற முன்னாடி இருந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. கடைசியா அக்கா சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையே இதுதான். மறுபடியும் அந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம ஹீரோ அவனுடைய அக்கா கையை ஒதுக்கிட்டு அப்படியே முன்னால் வந்து நிக்கிறான் கோபத்துல. இதுக்கு முன்னாடி என்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இப்போ அப்படி இல்ல, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அவனுடைய மானாவை ரிலீஸ் பண்றான். ஒரு ப்ளூ கலரா அவனை சுத்தி அப்படியே பரவி கிடக்குது. அந்த நாய் அதை பார்த்துட்டு அப்படியே அமைதியா, என்னடா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்தது. ஹீரோ உடனே இங்கிருந்து ஓடிடு அப்படின்னுங்கிறான். அந்த நாயுமே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய அக்கா சொன்னா, இதுக்குள்ள முடிச்சிட்டியா அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்றான், நீ கவலைப்படாத, நான் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, நான் எப்போதும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னுன்றான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணது அது என்ன, அது மானாதானா, நானும் செய்யணும், எனக்கு சொல்லித் தருவியா அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு குலுக்குன்னு குலுக்குறா. இது நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றான். உண்மையாவா அப்படின்னு அவன் அக்கா கேட்குறா. நம்ம ஹீரோ, நான் இதை உனக்கு முன்னாடியே நான் சொல்லித்தரலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். ராகா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஹீரோவோட அக்கா அவனோட கையை இழுத்துட்டு, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறோம், அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்னு ஹீரோவை இழுத்துட்டு போறா. இந்த சந்தோஷம் முகத்துல இருந்து போகாத மாதிரி அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னுடைய ஓல்டு லைஃப்ல என்னுடைய ஃபேமிலி அழியும் போது எனக்கு வெறும் 6 வயசு தான். அதை நான் எப்படியாவது இப்போ ஸ்டாப் பண்ணணும், ஃபியூச்சரை கண்டிப்பா மாத்தணும், அதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு போறான். சாப்டர் 3 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவனோட அக்காவுக்கு எப்படி மானாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு பம்பரத்தை வச்சு சொல்லி தந்துட்டு இருக்கான். அந்த பம்பரம் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துருச்சு. ஹீரோ சொல்றான், தப்பா பண்ணாத, சரியான அளவு ஸ்ட்ரென்த்தை ஒரே டைரக்ஷன்ல மானாவை செலுத்தினாதான் அது பேலன்ஸா இருக்கும். அவனோட அக்கா உடனே, இது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா.
ஹீரோ இருந்துட்டு, யூனா, நீ பொறக்கும் போதே மானாவால பிளஸ் பண்ணப்பட்டவ. பட் ஆனா உனக்கு மானாவை கண்ட்ரோல் பண்றதுல ஜீரோ டேலண்ட். இந்த உலகம் எவ்வளவு ஃபேரா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே அவனோட அக்கா இருந்துட்டு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா பம்பரத்தை நல்லா சுத்த வைக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பரத்து மேல ஃபோர்ஸா மானாவை செலுத்துறா. அந்த பம்பரம் வேகமா சுத்துது, கண்ட்ரோல் இல்லாம அங்க இங்கன்னு பறந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, அக்கா இன்னும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு டிவில, எனக்கெல்லாம் இவ்ளோ பெரிய கிரேட் அவார்ட் கொடுத்ததுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. இத நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அவனோட அம்மா, மேத்யூ, உனக்கு அடுத்த வருஷம் 6 வயசு ஆக போகுது, அப்போ நீ கண்டிப்பா கிண்டர்கார்டன் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு, எனக்கு அங்க போறதுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். அவனோட அம்மா இருந்துட்டு, நீ கண்டிப்பா போகணும், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நினைக்கிறான், எப்படியோ சமாளிச்சு கிண்டர்கார்டன் போறதுல இருந்து தப்பிச்சாச்சு. ஆனா என்னோட அம்மாவுக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கேன், எனக்கு 6 வயசு ஆகும்போது கிண்டர்கார்டன் போவேன்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிண்டர்கார்டன்ல இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறான். என்னால நம்ப முடியல, நான் இங்க வந்து மாட்டிப்பேன்னு. ஒரு பக்கம் அழுகு சத்தம், இன்னொரு பக்கம் வாலுதனமான கிட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது தலையே வலிக்குது அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒருத்த மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் நியூ இயர் ஸ்டார்ட் ஆக 1 நிமிடம் தான் இருக்குது. இந்த டெலிவிஷன் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே தெரியும், இந்த நாள் ஒரு ஹியூமனிட்டியோட ஹிஸ்டரிய பதிவிக்கக்கூடிய ஒரு நாளுன்னு. அதனால மறக்காம எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் வீடியோ போட எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்கிரீனை பாருங்க. அப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு ஹெலிகாப்டர்ல பறந்துட்டு, நாங்க இப்போது ஜாங்மியோ ஷ்ரைன் சிட்டில இருக்கோம். இந்த இடம் தான் நமது ஏன்ஷியன்டான ஜோசியான் வம்சத்தின் எல்லா மன்னர்களும் ராணிகளும் அடக்கம் செய்யப்பட்ட கிரேவ்யார்ட். இந்த கொரியாவோட நியூ ஹிஸ்டரி சாப்டர் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ, என்னது நியூ சாப்டரா? அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்றான். ஆஃப்டர் ஹியூமனிட்டி மானாவை யூஸ் பண்ண கத்துக்கிட்ட பிறகு பீப்புள்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்றதுல ஃபுல் டைம் பிஸியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, இந்த மாதிரி மானாவை கேதர் பண்றது மூலியமா மான்ஸ்டர்ஸ் அதுல இருந்து பொறக்குறாங்கன்னு. 1999 21st செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்துச்சு. அதுதான் எண்ட் ஆஃப் செஞ்சுரி. அந்த சம்பவத்தப்போ கொரியா தன்னோட பாப்புலேஷன்ல 30% பாப்புலேஷனை லாஸ் பண்ணுச்சு. இந்த பூமி முழுக்க பயம் நிரம்பி கிடந்துச்சு. மான்ஸ்டர்ஸ் எல்லாமே திடீர்னு அப்பியர் ஆச்சு. பீப்புள்ஸ் எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் த்ரெட்டோட வாழ வேண்டியது இருந்தது. இந்த மாதிரியான சமயத்துல கவர்மெண்ட்ஸும் லாஸும் பவர்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல பீப்புள்ஸ் கிட்ட மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண மானா பவர் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல கொரியாவோட ஃபுல் அத்தாரிட்டியுமே வெல்தி பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. எவன் ஒருத்தன் அதிகமான மானா வச்சிருக்கானோ அவங்க எல்லாருமே அத்தாரிட்டியில இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சு கட்டி இவனுங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவனுங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையினால எல்லா மான்ஸ்டர்ஸும் சிட்டியை ஆக்கியூபை பண்ணிருச்சு. சிட்டிஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆயிடுச்சு. அந்த மாதிரியான இடத்த மான்ஸ்டர்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் ஐசோலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த கொரியாக்கே வெளிச்சம் தர்ற மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் காடஸ் லிம் காயுல். இவங்க யாருன்னா ஒரு காலத்துல ஃபேமஸான ஆக்ட்ரஸா இருந்தாங்க. இப்போ கொரியாவோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் காடஸா இருக்காங்க. இவங்களோட பவர் மானா ராம்பீட் தடுக்கிற பவரும் மானாவை சிதறடிக்கிற சக்தியும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க ஒயிட் கிரேஸ் அப்படி ஒரு வரத்தையும் வாங்கினாங்க. இந்த கிரேவியார்டை ப்ரொடெக்ட் பண்ற எல்லா பிளேயர்ஸும் இந்த கொரியாவோட ஸ்வாட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க தான் 12 த்ரோன்ஸ். இந்த 12 த்ரோன்ஸையும் மானா மேனேஜ்மெண்ட் பியூரோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பவர்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளான்ஸை கிரியேட் பண்ணி மானா மேனேஜ்மெண்ட் பியூரோவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யார் இந்த அளவுக்கு பவரை பொசஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த கொரியாவோட காடஸா அழைக்கப்பட்டாங்க. அதனால தான் லிம் காயுல ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸா சூஸ் பண்ணி 12 த்ரோன்ஸ் அனுப்புனாங்க. எந்த ஒரு பிளேயர் 12 த்ரோன்ஸை ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மானா மேனேஜ்மெண்ட் பியூரோ அத்தாரிட்டியும் கிளான்ஸோட பவரும் கிடைக்கும். இந்த பவர் இருந்தா ஒட்டுமொத்த பிளேயர்ஸோட இண்டஸ்ட்ரியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம காடஸான லிம் காயுல், எவ்ரி ஒன் ஆஃப் த 12 த்ரோன்ஸ், நீங்க ஃபியூச்சர்ல பண்ண போற பர்ஃபார்மன்ஸை பார்க்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பாலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு அவளோட மானாவை செலுத்துறா. ஓ காட்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், ப்ளீஸ் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ண எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம காடஸ் கேட்குறா.
அடுத்த சீன்ல அந்த மேஜிக் பால்ல இருந்து பிரகாசமான ஒளி வெளியேறுது. அது அப்படியே வானத்துக்கு போய் இந்த கண்ட்ரி முழுக்க ஷீல்டா கவர் பண்ணுது. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருந்துட்டு பட்டுப்பூச்சி கூட்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்குது. மானா ரேம்பேஜ் தடுக்கக்கூடிய பேரியர். இப்போ சவுல் சிட்டி ஸ்கை ஃபுல்லா வெள்ளியால மூடின மாதிரி இருக்குது. இத கேட்டு நம்ம ஹீரோவோட அக்கா யூனா, நான் வரண்டாக்கு போய் அதை பார்க்கணும் அப்படின்னு ஓடுறா. வெளியே வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம். வானத்துல நைட்ல கூட ரெயின்போ தெரியுது. உடனே ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, அம்மா இது ரொம்ப பிரிட்டியா இருக்குமா அப்படின்னுங்கிறா. உடனே நெய்பர்ஸ் எல்லாருமே வெளியே வந்து, நாங்க பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வாழ்றதுக்கு உதவுனதுக்கு ரொம்ப நன்றி காடஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்றாங்க. ஹீரோவோட அக்கா இருந்துட்டு, நானும் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேத்யூ எங்க கூட சேர்ந்து நீயும் ப்ரே பண்ணு அப்படின்னுங்கிறா. நம்ம ஹீரோ இருந்துட்டு, ப்ரே பண்ணணுமா? யார? உலகத்துல காட்ஸ் யாருமே இல்ல. அன்னைக்கு உலகம் அழியும் போதே காட்ஸும் கூட சேர்ந்துதான் செத்தாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஸ்கை திரும்ப டார்க்கா மாறிடுச்சு. ஹீரோ அக்கா என்னோட ஃபேமிலி எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்றா. இத பார்த்து நம்ம ஹீரோ, கரெக்ட் தான், இந்த வாழ்க்கை என்னோட ஃபேமிலியோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு 6 வயசாச்சு. இப்பதான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. அவன் ஃபேமிலியை இழந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. இதை எப்படி நம்ம ஹீரோ தடுக்கிறான், என்ன பிளான் பண்ண போறான், ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ணவானா இல்லையா அப்படிங்கறத இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.